சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள விஜயபாபு சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பாம்பு என்றால் படையும் நடுங்கும்பாங்க. அந்த அளவுக்கு பாம்பை பார்த்து மனித இனம் பயப்படும். காரணம், உயிர் மேல் இருக்கும் ஆசைதான். பாம்பு கடிச்சதுன்னா விஷம், உடனடியா உயிர் போயிடும். அந்த பயம்தான். நஞ்சுள்ள பாம்புகள் கடிச்சாதான் விஷம். நஞ்சற்ற பாம்புகளினால் எந்தவித பயமும் இல்லை. இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும். நல்ல பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்டு விரியன் இதெல்லாம் நஞ்சுள்ள பாம்பு இனங்கள். கடிச்சா விஷம். இந்த 4 பாம்பு வகைகள் மட்டுமே அதிக மனித உயிர் இழப்புக்கு காரணமாகின்றன. எச்சரிக்கை, கவனம் தேவை. இதுக்காகத்தான் கிராமங்கள்ல ராத்திரி நேரத்தில் எங்கேயும் போகாதீங்கம்பாங்க. அப்படியே போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் ஆள் அரவத்துடன் போகணும். கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிட்டு கையில் விளக்கு வெளிச்சத்துடன் போகணும்பாங்க. சத்தம் வெளிச்சத்தை பார்த்தால் பாம்புகள் வேறிடம் தேடி போயிடுங்கிறதுனால. விஜயபாபு சார், மனிதன் வாழும் இடங்களை தேடி ஏன் பாம்புகள் வருகின்றன? குறிப்பா மழைக்காலம், குளிர்காலத்துல பாம்புகளின் வாழும் இடங்கள்ல தண்ணீர் புகுவதால் நாம் வாழும் இடம் கதகதப்பு மிகுந்திருக்கும். இந்த சூழல் குளிர் இரத்த உயிரினங்களை ஈர்க்கும். மழைக்காலம் பாம்பின் உணவுகளான தவளை, தேரை போன்ற உயிரினங்களை ஈர்க்கிறது. பின் அவற்றை உணவாக்க பாம்புகளின் நடமாட்டம் அதிகரிக்கிறது. சில வகை பாம்பு இனங்களுக்கு மழைக்காலம், குளிர்காலம் இனப்பெருக்க காலம். கதகதப்பான தார் சாலை குளிர் இரத்த உயிரினங்களுக்கு உடல் வெப்பத்தை சீராக்க உதவுகிறது. பொதுவான விதி இதுதான். மற்ற உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ உரிமை உடையவைத்தான். மனிதனுக்கு மட்டுமே இது சொந்தம்னு நினைக்க கூடாது. வீட்டை சுத்தியுள்ள இடம் அடம்பா, செடி கொடிகளுடன் புதரா இருக்கக்கூடாது. சுத்தபத்தமா இருக்கணும். குப்பை கூளம் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்து வரும் கழிவுநீர் குழாய்களையெல்லாம் சல்லடை போட்டு மூடி வைக்கணும். நாம் உறங்கும் இடம் எப்பவும் சுத்தமா இருக்கணும். தூங்கும் இடத்தை முன்னாலேயே சோதிச்சு பார்த்துக்கணும். வாயிற்கதவு கீழ்ப்பகுதி பக்கவாட்டு இடைவெளி இல்லாமல் நிரந்தரமா அடைச்சி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி ஜன்னல் இடைவெளியிலும் கவனம் தேவை. கழிவறை, குளியலறை போதிய அளவு வெளிச்சத்துடன் சுத்தமா வச்சுக்கணும். நாம பயன்படுத்துற காலணிகளை தன் தரையில் வைக்காமல் கொஞ்சம் உயரமான இடத்துல வைக்கிறது தான் நல்லது. விஜயபாபு சார், நாம அடிக்கடி பயன்படுத்துற பொருட்கள், வாகனங்கள் போன்றவற்றையும் ஒரு முன்னெச்சரிக்கையுடன் பயன்படுத்தணும். எங்கேயாவது சந்து பொந்துகள் கிடைச்சா, பிடித்தமான இறை, எலி இருக்கும் இடங்கள்ல பாம்பின் நடமாட்டம் அதிகம் இருக்கும். யாரையாவது பாம்பு கடிச்சிட்டா அது என்ன வகை பாம்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் மருத்துவ சிகிச்சைக்கு கிளம்பிடணும். தாமதம் செய்யக்கூடாது. நச்சு முறிவு மருந்து கொடுப்பாங்க. கடிப்பட்ட இடத்துல கயிறு கொண்டு கட்டுறது, கத்தியால் வெட்டி விஷத்தை உறிஞ்சுறது, வேறு வகையான மருத்துவ சிகிச்சைகள்லாம் கூடவே கூடாது. உடன் அரசு மருத்துவமனைக்கு போயிடணும். இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. எப்போ? மற்ற உயிரினங்கள் வாழும் சூழல்ல மனிதன் குறுக்கிடாம அந்த இடங்களுக்கு போகாம இருந்தால் இருப்பானா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.